இந்த நாளில் நாம் இப்பொழுது சிந்திக்க தியானிக்க இருக்கின்ற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உனக்காக பலியானார். யார் உங்களுக்காக பலியானார்? இயேசு உனக்காக பலியானார். அனைவரும் சொல்லுவோமா? இயேசு உனக்காக பலியானார். இயேசு மீட்பர். இயேசு உங்களுடைய மீட்பர். இயேசு என்னுடைய மீட்பர். இப்ப நான் சொல்லும்போது நம்ம அனைவரும் திரும்பி சொன்னோம், இயேசு உங்களுக்காக பலியானார், இயேசு எனக்காக பலியானார் அப்படின்னு சொல்றதுக்கும், இயேசு உங்களுக்கு பலியானார், உனக்கு பலியானார் என்று சொல்வதற்கும், இயேசு எனக்கு பலியானார் என்று சொல்வதற்கு வித்தியாசம் இருக்கா? நிறைய வித்தியாசம் இருக்கு. இயேசு உனக்கு பலியானார் என்று சொல்லும் பொழுது அங்க எந்த ஒரு தொடர்புமே இல்லை. இயேசு எனக்காக பலியானார் என்று சொல்லும் பொழுது அங்க ஒரு தொடர்பு இருக்கிறது. இப்ப நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம், நம்முடைய பொருட்கள் எதாக இருக்கட்டும், என்னுடைய கார், என்னுடைய வீடு, என்னுடைய ஆலயம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒரு பந்தம் இருக்குது, ஒரு பாசம் இருக்குது, ஒரு தொடர்பு இருக்குது. ஆனா உன்னுடைய ஆலயம், உன்னுடைய கார், உன்னுடைய வீடு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஒரு தொடர்போ ஒரு பந்தமோ இருக்காது. என்னுடையது என்று சொல்லும் பொழுது அங்க ஒரு பந்தம் ஏற்படுகிறது. அப்ப இயேசு என் மீட்பர், இயேசு எனக்காக பலியானார். உனக்காக பலியாகல, இயேசு எனக்காக பலியானார் என்பது ரொம்பவும் முக்கியமான ஒன்று. அப்ப இயேசு எனக்காக பலியானார் என்று சொல்லும் பொழுது இப்ப இயேசுக்கு எனக்கும் ஏதோ ஒரு உறவு இருக்குது. யாராவது நமக்காக பலிய வாங்கலாம், யாராவது நமக்காக ஏதாவது பண்ணுவாங்களா? இப்ப நம்ம வீட்டாரே நமக்கு ஏதாவது பண்ணணும்னா, இப்போ உங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைய நீங்க மார்க்கெட்ல போய் சரி போய் அந்த அரிசி கடையில் போயிட்டு 1/2 கிலோ பருப்பு வாங்கிட்டு வா, இல்லை 1/2 லிட்டர் பால் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னா நம்ம பிள்ளைங்க சும்மா போயிடுவாங்களா? எக்ஸ்ட்ரா என்ன கொடுக்கணும்? ஒரு 5 ரூபா கொடுக்கணும், ஒரு டிப்ஸு கொடுக்கணும். அப்பதான் அவங்களே பால் வாங்கிறதுக்கோ இல்லை ஏதாவது வாங்க போவாங்க. இங்க கடவுள் நமக்காக பலியார், நமக்காக இயேசு, எனக்காக இயேசு பலியார். அப்ப இயேசுவுக்கு எனக்கும் ஏதோ ஒரு பந்தம் இருக்கு, ஏதோ ஒரு சொந்தம் இருக்குது. அதனாலதான் இயேசு எனக்காக பலியாகிறார். அப்ப இயேசுவுக்கு நமக்கும் கடவுளுக்கு நமக்கும் இருக்கிற அந்த பந்தம், அந்த ஒரு உறவு ரொம்பவும் முக்கியமானது. அதனாலதான் இயேசு எனக்காக பலியானார். தொடக்க நூல் 2ஆம் அதிகாரம் 22 நம்ம வாசிக்கிறோம். ஆதாம் ஏவாள். ஆண்டவராகிய கடவுள் தம் மனிதரிடமிருந்து எடுத்த விலா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார். 23வது வசனம். அப்பொழுது மனிதன், இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையும் ஆனவள். சொல்லுவோமா? இவளே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையும் ஆனவள் அப்படின்னு ஆதாம் சொல்றாரு. ஆண்டவரிலிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவார் என்று. இதனால் தன்னுடைய தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியோடு ஒன்றித்திருப்பான். அப்ப இவளே என்னுடைய எலும்பின் எலும்பும் சதையின் சதையும். அப்ப ஆதாமுக்கு ரொம்ப சந்தோஷம். கடவுள் ஒரு பெண்ணை படைச்ச உடனே இவள் என்னுடைய எலும்பின் எலும்பு, சதையினுடைய சதை அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்றாரு. அதனாலதான் அவங்க தாய் தந்தையை விட்டுட்டு ஒன்றித்திருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த நாட்கள்ல லவ் பண்ணும் பொழுது தாய் தந்தையை யாரை வேணாலும் விடுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பதியர்கள், அதாவது அவங்க 9 வருடம் விழுந்து விழுந்து லவ் பண்ணாங்க. ஏன் விழுந்து விழுந்து லவ் பண்ணாங்கன்னா, நம்ம இங்கே கொடைக்கானல் மலை மாதிரி சிறுமலை மாதிரி பைக்கில் ஒரு தடவை போகும் பொழுது 2 பேரும் கீழே விழுந்துட்டாங்க. விழுந்து ரொம்ப தேய்ச்சிக்கிட்டு அப்புறமேட்டு வந்தாங்க. அதனால விழுந்து விழுந்து எத்தனை வருஷம் லவ் பண்ணாங்க? 9 வருஷம் லவ் பண்ணாங்க.
9 வருடங்களுக்கு பிறகு 2 வீட்லேயும் ஓகே சொல்லி அவங்களுக்கு திருமணம் நடைபெறுது. திருமணமாகி 6 மாதம் கூட ஒன்றா சேர்ந்து வாழ முடியலை. 9 வருடங்கள் என்னுடைய லவர் அப்படின்ட்டு ரொம்ப உரிமை கொண்டாடின அந்த கணவன் மனைவி 6 மாதங்கள் கூட ஒன்றித்து வாழ முடியலை. அப்போ எப்படிப்பட்ட ஒரு பந்தம், எப்படிப்பட்ட உறவு நமது மத்தியில் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. இப்போ ஆதாம் அதான் சொல்றார், என்னுடைய எலும்பின் எலும்பும் என்னுடைய சதையின் சதையும் அப்படின்னு சொன்ன ஆதாம் தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 12 வாசிக்கிறோம். ஆண்டவர் கேட்குறாரு, ஆதாம் என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்ட்டு. அப்ப ஆதாம் என்ன பதில் சொல்றாரு, அப்பொழுது அவன் என்னுடன் இருக்கும்படி நீர் தந்த அந்த பெண் மரத்தின் கனி எனக்கு கொடுத்தால் நானும் உண்டேன். நீர் தந்த அந்த பெண், ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு, என்னுடைய எலும்பின் எலும்பும் என்னுடைய சதையும் சதையும் சொந்தம் கொண்டாடினாரு. இப்ப சொந்தம் கொண்டாடுறாரா? இல்லை, நீங்கள் படைச்ச அந்த பெண்மணியை எங்கள் தலையில் கட்டி வச்சிங்க. அந்த பெண்மணி சொன்னனால தான் நான் இந்த ஒரு மரத்தினுடைய கனியை தின்றேன் அப்படின்ட்டு. அப்போ ஆதாம் எலும்பின் எலும்பு என்று சொல்லும் பொழுது ஒரு பந்தம், ஒரு சொந்தம் இருந்துச்சு. நீங்கள் படைச்ச பெண்மணி அப்படின்னு சொன்னோடனே அந்த பந்தம்லாம் போயிடுச்சு. நிறைய குடும்பத்தில் அப்படிதான் நினைக்க, நீங்கள் பார்த்து கட்டி வச்சவர், நீங்கள் பார்த்து கட்டி வச்ச பெண் அப்படின்ட்டு நம்ம பழியெல்லாம் யார் மேலே போடுறோம்? ஒன்று அம்மா அப்பா மேலே போடுவோம், இல்லை நமக்கு யார் அந்த பொண்ணையோ பையனையோ பார்த்து கட்டி வைத்தாங்களோ அவங்கள சொல்லுவோம். சில நேரம் என்ன சொல்லுவாங்க, ஃபாதர் நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிங்கள ஃபாதர், அவங்க பிரிஞ்சிட்டாங்க ஃபாதர் அப்படின்ட்டு. அம்மா நான் எப்போம்மா கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்னு. பழியை நம்ம யார் மேலேயாவது போடுவோம். ஆனால் நமக்கு பிடிச்சிருந்தா மட்டுமே சொந்தத்தை கொண்டாடுவோம். அப்போ கடவுள் எனக்காக பலியானார் அப்படின்னா கடவுளுக்கு நமக்கு ஏதோ ஒரு சொந்தம் இருக்கு. அந்த சொந்தத்தை ஆண்டவர் ஒரு நாள் விட்டு கொடுக்க மாட்டார். நீங்களும் நானும் விட்டு கொடுத்துருவோம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட போவோம், நாளைக்கு வேற எங்க போவோம் நமக்கு தெரியாது. நேற்று ஃபாதர் அதை தான் சொன்னார், வேற வேற தீய சக்திகளை நாடி அதை தேடி இதை தேடி ஓடுறோம். அப்ப கடவுள் ஒரு பொழுதும் நம்மிடம் வைத்திருக்க அந்த உறவை அவர் விட்டு கொடுக்கவே மாட்டார். அப்போ நம்ம சில நேரம் ஆதாமை போல மாறிடுவோம். நமக்கு பிடிக்கும் பொழுது என்னுடைய குடும்பம் என்னுடைய மனைவி அப்படின்னு சொல்லுவோம், பிடிக்காத போது நம்ம தள்ளி வச்சிருவோம், வெறுத்துருவோம். அப்போ கடவுள்கிட்ட இருக்கிற அந்த பந்தம் ஒரு நாளும் பிரியக்கூடாது. ஏன்னா கடவுள் எனக்காக தன்னையே பலியாக்கினார். திருவிழிப்பு, அதாவது ஈஸ்டர் திருவிழிப்பு திருப்பலியில் ஃபாதர் என்ன சொல்லுவார், சாத்தானையும் சாத்தானின் செயல்களையும் விட்டு விடுகிறீர்களா அப்படின்னோடனே நம்ம என்ன சொல்லுவோம், விட்டு விடுகிறோம், விட்டு விடுகிறோம். ஆமா தானே? இல்லை, விட்டு விடுகிறேன். மீட்பு என்பது நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுகிற ஒரு ஆசீர்வாதம். இப்போ நம்ம அந்த வேளாங்கண்ணி ஆலயத்தில் நம்ம எல்லாரும் ஒன்று கூடி ஜெபிக்கிறதுனால இங்கே இருக்க எல்லாருமே மீட்பு பெற்றுவோமா? நம் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் கடவுளுடைய மீட்பு வழங்கப்படும். நம்ம எல்லாரும் ஒன்று கூடி ஜெபிப்பதற்காக இந்த ஒரு இடம், இந்த ஒரு ஆலயம். ஆனால் இங்கே இருக்கல எத்தனை பேர் நம்ம மீட்பு பெறுவோம் என்பது கடவுள் ஒருவருக்கே தெரியும். அப்போ எனக்கும் கடவுளுக்கும் இருக்கிற அந்த தனிப்பட்ட பந்தம் ரொம்ப முக்கியமானது. அதனால தான் இயேசு எனக்காக பலியானார் என்று சொல்கிறோம். நான் 8ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுது யாராவது தப்பு செஞ்சிட்டா ஹெச்எம் ஆள் விட்டு அனுப்புவாங்க. அப்போ முதல்ல ஸ்கூலில் படிச்சுக்கிட்டே இருந்தோம். அப்போ ஹெச்எம் ஒரு ஆள் அனுப்பி ஒரு பையனை கூப்பிட்டாங்க. அவன் பேர் பீட்டர். பீட்டர் உன்னை ஃபாதர் ஹெச்எம் கூப்பிட்றாங்க அப்படின்னு, போடா போடா உன்னை தான் கூப்பிட்றாங்க போடா அப்படின்ட்டு நாங்கள்லாம் சேர்ந்து விரட்டி விடுவோம். இன்னொரு நாள் ஹெச்எம் கூப்பிட்டாங்க, அவன் பேர் ஜான். ஜான் ஹெச்எம் வர சொன்னாங்கன்னொடனே, டேய் போடா போடா உன்னை தாண்டா வர சொன்னாங்க அப்படின்னு. அப்போ நாங்கள் அவனை விரட்டி விடுவோம். என்னைக்கு ஹெச்எம் சைமனை வர சொன்னாங்க அப்படின்னோடனே, நானா என்னையா வர சொன்னாங்க அப்படின்னோடனே ஒரே பயம். அதாவது மற்றவங்களுக்குன்னா ஓகே, எனக்கு என்று வரும் பொழுது நம்ம பயந்துருவோம். அதனால தான் சொல்லுவாங்க, உனக்கு வந்தால் தக்காளி சட்னி, எனக்கு வந்தால் ரத்தம். அப்போ எனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற அந்த ஒரு பந்தம் ரொம்பவும் முக்கியமானது.
அப்ப இயேசுவை நம்ம உரிமை கொண்டாடணும். ஆண்டவர் என் மீட்பர், எனக்காக பலியானார் என்று நாம் ஆண்டவரிடம் மீட்பு கொண்டாட வேண்டும். அப்ப யோபு நூல் 19ஆம் அதிகாரம் 25 அழகாக சொல்றார், என் மீட்பர் வாழ்கின்றார், என்றும் இறுதியில் மண்மேல் எழுவார் என்று நான் அறிவேன். என் மீட்பர் வாழ்கின்றார் என்று சொல்றார் யோபு. என்ன சொல்றாரு? என் மீட்பர் வாழ்கின்றார். நம் மீட்பர் வாழ்கின்றார் அப்படின்ல, என் மீட்பர் வாழ்கின்றார் அப்படின்னு யோபு சொல்ல முடியும்னா அவருக்கும் கடவுளுக்கு இருந்த அந்த தனிப்பட்ட ஒரு உறவு. அதனாலதான் அவர் சொல்றாரு என் மீட்பர் வாழ்கின்றார் என்று யோபு சொல்றார். இப்ப பழி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம மனசுல என்ன ஞாபகத்துக்கு வருது? நம்ம ஊர் திருவிழா தான். இன்னும் குறிப்பாக நம்ம திண்டுக்கல்ல எந்த கோயில்ல அதிகமா பழி செலுத்துறோம், எத்தனை கடா வெட்டுறோம், எத்தனை சேவல் வெட்டுறோம் அப்படின்னு தான் கணக்கு. இன்னைக்கு நம்ம கூட நம்ம ஊருக்கு போவோம். ஊருக்கு எதுக்கு போகிறோம்? திருவிழா கொண்டாட போவோம். இன்னொன்று எதுக்கு போவோம்? கடா வெட்ட தான் போவோம். கடாவை நம்ம பழி கொடுப்போம். பழி கொடுக்குற அந்த கடாவை நம்ம அப்புறமேட்டு என்ன பண்ணுவோம்? பழி வாங்குவோம். எப்போ பழி வாங்குவோம்? நம்ம தட்டில் பழி கொடுப்போம், அதுக்கப்புறமேட்டு நம்ம பழி வாங்குவோம். அப்போ பழி என்று சொன்ன உடனே நம்ம மனசுக்கு வர்றதுன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம ஆடு மாடு கோழி இதை தான் பழி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது கடவுளுக்கு உகந்த பழி அல்ல. லேவியர் நூல் 1ஆம் அதிகாரம் 3 கடவுள் எப்படிப்பட்ட ஒரு காணிக்கைய, எப்படிப்பட்ட ஒரு பழியை அவர் எதிர்பார்க்கிறார். அதாவது லேவியர் நூலில் நம்ம வாசிக்கிறோம், அவரது நேர்ச்சை எரிபலி. அதாவது பழைய ஏற்பாட்டில் என்ன பண்ணாங்க? மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட பழுதற்ற ஒரு காளையை அவர் படைக்க வேண்டும். ஆண்டவர் திருமுன் ஏற்புடையதாகுமாறு அதை சந்திப்பு கூடார நுழைவாயில் அவரை படைக்க வேண்டும். இப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்க்குறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? இதையே தான் கடைபிடிக்கிறோம். அந்த பழியை கொடுக்கணும். அதாவது ஏதாவது ஒரு ஆடையோ மாடையோ கடாவையோ நம்ம கடவுளுக்கு பழியாக கொடுத்துட்டோம்னா பழைய ஏற்பாடு என்ன நினச்சாங்க? பாவங்கள்லாம் போயிடும் அப்படின்ட்டு. சரி, நம்ம எத்தனோ திருவிழா கொண்டாடி இருக்கோம், எத்தனோ கடா நம்ம காணிக்கையாக கொடுத்துருப்போம். நம்ம பாவங்கள் போச்சா? பாவங்கள் போகாது. நீங்கள் கொடுக்குற அந்த கடானாலேயோ சேவல்னாலேயோ பாவங்கள் போவாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீட்பால் மட்டுமே நம்முடைய பாவங்கள் அழிக்கப்படுகின்றன. எபிரேயர் நூல் 10ஆம் அதிகாரம் 4. எபிரேயர் நூல் 10ஆம் அதிகாரம் 4. ஆம், காளைகள் வெள்ளாட்டு கடாக்கள் இவற்றின் இரத்தம் பாவங்களை போக்க முடியாது. கேட்டுச்சா? எது பாவத்தை போக்காதான்? காளைகள் வெள்ளாட்டு கடாக்கள் இவற்றின் இரத்தம் பாவங்களை போக்க முடியாது. 10ஆம் அதிகாரம் 5வது வசனம், அதனால்தான் கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஆனால் ஓர் உடலை எனக்கு அமைத்து தந்தீர். 6வது வசனம், எரிபலிகளும் பாவம் போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவை அல்ல. நம்ம எல்லாரும் சொல்லுவோமா? எரிபலிகளும் பாவம் போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவை அல்ல. என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன். அதாவது கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவது மட்டுமே கடவுளுக்கு உகந்த பலியாகும். காளைகளை கொடுக்கறனாலையோ சேவலை கொடுக்கறனாலையோ கடவுளுக்கு உகந்த பலியாக இருக்காது. அப்ப கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை நான் வாழும் பொழுது, கடவுளுக்கு உகந்த ஒரு செயல்களை நான் செய்யும் பொழுது, நான் ஒப்பு கொடுக்கின்ற காணிக்கையாக இருக்கட்டும், நான் ஒப்பு கொடுக்கிற சேவலாக இருக்கட்டும், அது ஏற்றுக்கொள்ளப்படும். இல்லைனா கடவுளுடைய பிரசன்னத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப உண்மையான காணிக்கை, உண்மையான பழி எது? இப்ப
ஒரு சேவலையோ ஒரு ஆடையோ கொடுக்கிறது என்பது ரொம்பவும் சுலபமான ஒன்று. என்னையே கடவுளுக்கு கொடுக்கணும் அப்படின்னா ரொம்பவும் கஷ்டமானது. அதைத்தான் யோவான் 15:13 நம்ம வாசிக்கிறோம். யோவான் 15:13 தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. அதைத்தான் இயேசு சிலுவையில் வெளிப்படுத்தினார். தன்னுடைய நண்பர்களுக்காக தன் உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. அதுதான் உண்மையான பலி. வேற ஒரு பொருளை கொடுக்கிறதோ இல்லை, தன்னையே பிறருக்காக கொடுப்பது, அதுதான் பலி. நம்ம கொண்டாடுற நற்கருணையில அதை தான் கடவுள் நமக்கு எடுத்து சொல்றாரு. இப்ப நம்ம அப்பம் வடியில இருக்குன்னு, இந்த அப்பம் எவ்வாறு உருவாக்கப்பட்டுச்சு? பல கோதுமை மணிகள் உடைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டுச்சு. அப்ப திருப்பலியில நம்ம அருந்துகிற அந்த திராட்சை ரசம் பல திராட்சை பழங்கள் பிழியப்பட்டு அது உருவாக்கப்பட்டுச்சு. அப்ப அந்த திராட்சை ரசம் தன்னையே உடைக்குது. அப்ப அந்த கோதுமை மணிகள் தன்னையே உடைக்குது. அப்போ ஒரு புதிய உருவம் வருது. அது போல உண்மையான பழி எது என்று பார்த்தோம்னா கடவுளுக்கு என்னையே கொடுப்பது. அதாவது அதுதான் ஆண்டவர் இயேசு சொல்றாரு, சிறந்த அன்பு தன்னுடைய நண்பர்களுக்காக தன் உயிரை கொடுப்பது. இப்போ இந்த காளைகள் சேவல்லாம் நம்மளது இல்லை. அதை நம்ம கடையில இருந்து வாங்கி கொடுத்துடலாம், 10 கொடுக்கலாம், 100 கூட கொடுத்துடலாம். ஆனால் என்னையே பிறருக்காக உடைத்து கொள்வது என்பதுதான் உண்மையான பழி. அதைத்தான் ஆண்டவர் இயேசு சிலுவையில் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒவ்வொரு முறையும் நீங்களும் நானும் ஆண்டவருடைய சிலுவையை பார்க்கும் பொழுது இயேசு தன்னையே எனக்காக உடைத்து கொண்டார். அப்ப அவரை வழிபடுகிற நம்ம என்ன பண்ணணும்? பிறருக்காக நம்மையே உடைத்து கொள்ளணும். அந்த உடைத்து கொள்றது என்பது நம்ம குடும்பத்துல முதல்ல துவங்கணும். சில நேரம் நம்ம நினைப்போம், நான் ஆடா மாடா வேலை செய்கிறேன், அங்க போவேன் இங்க போவேன். ஆனா குடும்பத்துல நாம் பிறருக்கு நம்மையே உடைத்து கொள்ளும் பொழுது அது உண்மையான பலியாக மாறுகிறது. அதனால தான் ஆண்டவர் இயேசு திருப்பலியில நம்ம சொல்கிற, குருவானவர் சொல்கிற வார்த்தைகள் மிகவும் அருமையான ஒரு வார்த்தைகள். இது இயேசு என்ன சொன்னார்? இது என்னுடைய உடல், இது என்னுடைய இரத்தம் அப்படின்னு சொல்றார். என்னையே நான் உங்களுக்காக கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. அதனாலதான் என்னுடைய உடல் என்னுடைய இரத்தம் என்று ஆண்டவர் சொல்றாரு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உரோமையர் நூல் 12ஆம் அதிகாரம் 1. பைபிள் வச்சுக்கோன்னா எடுத்துக்குவோம். உரோமையர் 12:1. நான் சொல்ல திரும்பி சொல்வோம். சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன். கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. புனித பவுல் உரோமையருக்கு எழுதிய இந்த திருமுகத்தில் என்ன சொல்றாரு? எது உண்மையான வழிபாடு? ஒரு சில நேரம் திருப்பலி ஒப்பு கொடுக்க வரும் பொழுது சொல்லுவாங்க, அதாவது சிறப்பு திருப்பலி ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஃபாதர் பாட்டு பூச வைங்க ஃபாதர் அப்படின்னு. சரிம்மா, பாட்டு பூச வச்சிடறோம் அப்படின்னோடனே, அப்போ அந்த பாட்டு பூச வச்சா கடவுளுக்கு உகந்த பலியாயிருமா? இல்லை நம்ம ஆலயத்தில் எல்லாரும் நிறைஞ்சிருக்காங்க, நம்ம பங்குல இருக்க அந்த 350-400 குடும்பமும் பூசைக்கு வந்து நம்ம எல்லாரும் ஒன்றா பக்தியோட பங்கு கொண்டு திருப்பலி ஒப்பு கொடுக்குறோம், அது கடவுளுக்கு உகந்த பலியாக மாறிடுமா? இல்லை நம்முடைய சகோதரர் ஜெயன் அவரை மாதிரி இன்னும் நல்லா பாடுறவங்க ஒரு 10 பேரை கூட்டிகிட்டு வந்து நல்ல ஒரு கொயர், ஒரு பாடல் உருவாக்கி கடவுளை போற்றி புகழ்ந்து ஒப்பு கொடுக்கிறது உண்மையான பலியாயிருமா என்பது தெரியலை. உண்மையான பலி என்பது அதுதான் புனித பவுல் சொல்றார், கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். அப்ப நானு கடவுளுக்கு உகந்த பலியாக என்னை படைக்கும் பொழுது அது உள்ளார்ந்த வழிபாடாக மாறுகிறது. அப்ப நம்ம ஒப்பு கொடுக்கிற ஜெபம், நம்ம ஒப்பு கொடுக்கிற காணிக்கை அனைத்தும் கடவுளுக்கு ஏற்புடையதாக, கடவுளுக்கு உகந்ததாக இருக்கணும்.
அப்படி கடவுளுக்கு உகந்ததாக இல்லைன்னா நம்ம கொடுக்குற காணிக்கையும் சரி, நம்ம கொடுக்குற வழிபாடும் சரி, கடவுளுக்கு ஏற்புடையதாக இல்லைன்னா அது வீண். ஒரு அம்மா வந்து என்கிட்ட, ஃபாதர் ஒரு ஜெப கருத்து ஃபாதர் அப்படின்னாங்க. சொல்லுங்கம்மா, என்னம்மா, யாருக்காக ஜெபிக்கணும், என்ன ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்டப்ப, ஃபாதர் என் கணவர் ரொம்ப முடியாமல் இருக்கார் வீட்டில், ஜெபம் பண்ணுங்க ஃபாதர், அவர் சீக்கிரம் இறந்து போயிடணும் அப்படின்னு சொன்னாங்க. என்னம்மா இப்படி சொல்கிறீங்க? இல்லை ஃபாதர், அவர் கஷ்டப்படுறதை என்னால் பார்க்க முடியல ஃபாதர், அதனால் அவர் இறந்து போயிடட்டும் ஃபாதர், நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள் ஃபாதர் அப்படின்னு சொன்னாங்க. நான் அந்த ப்ரேயர் பண்ணாலும் அது கடவுளுக்கு உகந்த ப்ரேயராக இருக்குமா? இருக்குமா இருக்காதா? நிறைய பேர் அந்த ஜெபக்கருத்தோடு இருக்க மாதிரி தெரியுது. கடவுளுக்கு ஆண்டவரே அந்த சகோதரர் நோய்வாய்ப்பட்டு இருக்கார், அவர் இறந்து போகட்டும் அப்படின்னு நான் ஜெபிச்சேன்னா அது கடவுளுக்கு உகந்த ஜெபமாக இருக்குமா? இருக்குமா இருக்காது என்னது? அது எனக்கு உகந்த ஜெபமாக இல்லை. அன்னைக்கு நான் அந்த சகோதரிக்கு ஜெபம் பண்ணலை. நான் பண்ண ஜெபம் கடவுளின் சித்தத்தின்படி அவருடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும் என்று தான் நான் ஜெபித்தேன். அவர் சாகணும், இறந்து போகணும் என்று ஜெபிக்கலை. ஏன்னா அன்னைக்கு எனக்கு தூண்டது அது உகந்த ஜெபமாக இருக்காது. இன்னொரு அம்மா வந்தாங்க, ஃபாதர், அதாவது குறிப்பாக ஒரு மாமியார், அவங்க வந்து என்ன சொன்னாங்க, ஃபாதர் என்னுடைய மருமகள் கர்ப்பிணியாக இருக்காங்க, இன்னும் ஒரு 2 மாதத்தில் குழந்தை பிறக்க போகுது, ஃபாதர் வேண்டிக்கோங்க, பிறக்கிற குழந்தை ஆண் குழந்தையா மட்டுமே இருக்கணும் அப்படின்ட்டு. பிரைஸ் தி லார்ட். இந்த ஜெபம் உகந்த ஜெபமாக இருக்குமா? அன்னைக்கு நான் ஜெபம் பண்ணலை. அந்த அம்மாவுக்கு நான் அந்த தாய்க்கும் அந்த வயிற்றில் இருக்க குழந்தைக்கு ஜெபம் பண்ணினே ஒழிய பிறக்கிற குழந்தை ஆண் குழந்தையா மட்டும்தான் பிறக்கணும் அப்படின்னு நான் ஜெபம் பண்ணேன். அப்படி நான் ஜெபம் பண்ணியிருந்தேன்னா அந்த ஜெபம் கண்டிப்பாக கடவுளுக்கு உகந்த ஒரு ஜெபமாக இருக்காது. அப்போ பல நேரங்கள் நம்ம ஜெபம் பண்ணும்போது கூட என்னுடைய ஜெபம் கடவுளுக்கு உகந்த ஜெபமாக இருக்குதா அப்படின்னு நம்ம சிந்திக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் 2 அரசர்கள் உள்ள நாமன் என்பவரை பற்றி நம்ம வாசிக்கிறோம். இந்த நாமன் என்பவருக்கு என்ன நோய் இருந்துச்சு? வாட் சிக்னஸ் he had? தொழுநோய். வாட் சிக்னஸ் நாமன் had? என்ன நோய் இருந்துச்சு அவருக்கு? தொழுநோய் இருந்துச்சு. ஓகே, இப்போ கொரோனா நோய் இருக்கவங்க நம்ம சர்ச்சுக்கு இப்போ யாராவது ஒருத்தர் வந்தால் என்ன பண்ணுவோம்? நம்ம எல்லாரும் ஓடி போவோம். அப்போ நாமன் என்பவருக்கு தொழுநோய் இருந்துச்சு. அப்போ அந்த தொழுநோய் என்பவர் ஒருவர் கிட்ட வந்தாலே எல்லாரும் ஓடி போயிடுவாங்க. அப்போ இந்த நாமன் என்பவர் என்னவா இருந்தார்? அந்த ஒரு நாட்டில் படை தளபதி, ஒரு பெரிய பொசிஷன்ல அவர் இருக்காரு. அப்ப அவருக்கு இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனை உள்ள ஒரு பெரிய பிரச்சனை என்ன பார்த்தோம்னா அவருக்கு தொழுநோய். அப்ப அவர் என்ன பண்றாரு? சிரியா நாட்டிலேருந்து இஸ்ராயல் நாட்டுக்கு வர்றாரு. இஸ்ராயல் நாட்டுக்கு வந்த உடனே இறைவாக்கினருடைய வீட்டுக்கு போறாரு. அதை தான் வாசிக்க போறோம். 2 அரசர்கள் 5:11. அதாவது அவர் அந்த எலிசா இறைவாக்கினுடைய வீட்டுக்கு போயிட்டாரு. போய் இந்த மாதிரி நாமன் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ எலிசா, நீ போய் யோர்தானில் 7 முறை மூழ்கினால் உன் உடல் நலம் பெறும் என்று ஆள் அனுப்பி சொல்ல சொன்னார். தொடர்ந்து வாசிக்கிறோம். 11வது வசனம், 2 அரசர்கள் 5:11. எனவே நாமன் சினமுற்று வெளியேறினார். அப்பொழுது அவர் என்னிடம் வந்து என் அருகில் நின்று தம் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை கூவி அழைத்து தொழுநோய் கண்ட இடத்தின் மேல் தம் கையை அசைத்து குணப்படுத்துவார் என்று நான் எண்ணி இருந்தேன். இப்போ நாம எதுக்காக இஸ்ராயல் நாட்டுக்கு வராரு? அவர் தொழுநோயிலிருந்து விடுதலை கிடைக்கணும்னு வராரு. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? 11 அவர் நாமன் சினமுற்று வெளியேறான். ஏன் அவருக்கு கோவம் வந்துச்சு? இப்போ அவருக்கு இப்போ நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம், டாக்டரு நமக்கு ஒரு குறிப்பிட்ட மருந்தை கொடுக்குறாரு, நம்ம கோச்சிக்கிட்டு போக முடியுமா? எனக்கு இந்த மருந்து வேணாம் அப்படின்ட்டு. நம்மளுக்கு ஏன் கோபம் வருது? ஒரு எதிர்பார்ப்பு வேற, அவருடைய எதிர்பார்ப்பு. அதாவது இந்த அம்மா எதிர்பார்த்தாங்க, ஃபாதர் வந்து என்னுடைய மருமகளுக்கு பெண் குழந்தை பிறக்கக்கூடாது, ஆண் குழந்தை தான் பிறக்கணும் அப்படின்னு ஜெபிப்பாருன்னு நினச்சி வந்தாங்க. அப்போ நான் அப்படி ஜெபிக்கல. அப்போ அந்த அம்மா கோவம் வருமா வராதா? அதே போல தான் நாம நினைச்சார். என்ன நினைச்சாருன்னா அவர் ஒரு பெரிய தளபதி. அப்போ
இந்த இறைவாக்கினர் எலிசா அவர் வீட்டிலேருந்து வெளியில கூட வரல. முதல் கோபம். ரெண்டாவது கோபம் என்னன்னா, அவர் வீட்டிலேருந்து வெளியில வந்து அவர் நோய் இருக்கிற அந்த இடத்த, அந்த கையையோ காலையோ தொட்டு கடவுள்கிட்ட உரத்து குரல்ல பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆண்டவரே நாமனுக்கு இருக்கிற இந்த நோய் நீங்கட்டும் அப்படின்னு ஜெபம் பண்ணுவார். நான் நினைச்சா இவர் வீட்டை விட்டு வெளியில வராம போய் அந்த நதியில, எங்க ஊர்ல இதை விட பெரிய பெரிய நதிகள்லாம் இருக்கு, நான் அங்க போய் குளிக்க மாட்டேனா, இந்த கூவத்துல போய் என்னை குளிக்க சொல்றாரு அப்படின்ட்டு அவருக்கு கோபம் வருது. சில நேரம் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம நினைக்கிற மாதிரி தான் கடவுள் எனக்கு அருளை கொடுக்கணும் அப்படின்னு. திருப்பாடலுடைய ஆசிரியர் அழகாக சொல்வார், கடவுளுக்கு ஒரு நாள் எத்தனை நாள் மாதிரியா? 1000 ஆண்டுகள். 1000 ஆண்டுகள். 1000 ஆண்டுகள் கடவுளுக்கு எத்தனை நாள்? ஒரு நாள். இப்ப கடவுள் நினைக்கிறான், நான் ஏசப்பாட ஜெபிக்கிறேன், ஆண்டவரே எனக்கு இந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடும் அப்படின்ட்டு. சரி, சைமனை ஒரு நாள் கழிச்சு நான் பிளஸ் பண்றேன் அப்படின்னு ஆண்டவர் நினைச்சிட்டாரு. எனக்கு அது எத்தனை நாள்? கடவுளுடைய பார்வையில் அது 1000 நாள். கடவுள் அவர் தகுந்த நேரத்துல தகுந்த வழியில ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக கொடுப்பார். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், நான் கேட்கிற மாதிரி தான் கடவுள் எனக்கு பதில் கொடுக்கணும், கடவுள் என்னை ஆசீர்வதிக்கணும். ஒருத்தர் போய் கடவுள்கிட்ட முழங்கால் படியிட்டு கேட்டாராம், ஆண்டவரே எனக்கு சாப்பிட்றதுக்கு உணவில்லை, நீங்க உணவை கொடுங்க, எப்படியாவது என்னை ஆசீர்வதிங்க அப்படின்னாராம். அப்ப கடவுள் அவருக்கு ஒரு வறண்ட பூமியை கொடுத்தாராம். உடனே அவருக்கு கோவம் வந்துருச்சு, நான் உங்கள்கிட்ட என்ன கேட்டேன், நான் சாப்பாடு கேட்டேன், நீங்க இந்த வறண்ட பூமி எனக்கு தரீங்க, தேவையில்லை அப்படின்ட்டு அவர் கோச்சிட்டு போயிடுறாராம். இன்னொருத்தர் ஒரு ஊர், அவர் ரொம்ப பக்திமான், அந்த ஊர்ல இருக்கவங்களையே அவர் தான் ரொம்ப பக்திமான். அந்த ஊர்ல திடீர்னு வெள்ளம் வந்துருச்சு. வெள்ளம் வந்தவுடனே மக்கள் எல்லாம் அந்த ஊர்ல இருந்து வந்த போட்டு அது இதெல்லாம் ஏறி தப்பிச்சு ஓடிட்டாங்க. அப்ப அந்த வழியா ஒரு போட்டு வந்துச்சு. போட்டு வந்து, ஐயா வாங்க, உங்களை நாங்க காப்பாத்துறோம் அப்படின்னோடனே, இல்லை நான் கடவுள்கிட்ட மனு செலுத்திட்டேன், கடவுள்கிட்ட ஆல்ரெடி ஒரு பெட்டிஷன் வச்சுட்டேன், ஆண்டவர் வந்து என்ன காப்பாத்துவாரு அப்படின்னு சொன்னாராம். 2வது போட்டு வந்துச்சு, 3வது போட்டு போயிருச்சு. அதுக்கப்புறமேட்டு என்ன ஆச்சு, அவரு போட்டில் போல தண்ணியில தான் போனார். போயிட்டு கடவுள்கிட்ட வந்து கேட்டார், ஆண்டவரே நான் எவ்வளோ பெரிய பக்திமான்னு உனக்கு தெரியும், நான் உங்கள்கிட்ட கேட்டது என்னோட உயிரை காப்பாற்று அப்படின்னு தானே சொன்னேன், நீங்கள் என்ன பண்ணுனீங்க, நீங்கள் வந்து என்னை காப்பாற்றவே இல்லையே அப்படின்னு அவர் நினச்சார். நான் தான் 3 தடவை உனக்கு போட் அனுப்பிச்சனே ஆண்டவர் சொன்னாராம். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், நான் கேட்குற மாதிரி தான், அதாவது நம்ம கேட்குற ஜபம் கடவுளுக்கு உகந்த ஜபமாக இருக்குதா, நான் ஒப்பு கொடுக்குற காணிக்கை, நான் ஒப்பு கொடுக்குற ஆராதனை, நான் ஒப்பு கொடுக்குற திருப்பலி கடவுளுக்கு உகந்ததாக இருக்குதா? அதைத்தான் புனித பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமத்தில் சொல்றாரு, நம் செலுத்துகின்ற அந்த காணிக்கை கடவுளுக்கு உகந்ததாக, கடவுளுக்கு உகந்த வழிபாடாக இருக்க வேண்டும் என்று அவர் சொல்றார். கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை கொடுங்கள் என்று சொல்றார். உரோமையர் 12:2 வாசிப்போம். உரோமையர் 12:2, இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக, அப்போது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள், எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். அப்ப நம்ம ஒப்பு கொடுக்கிற ஜெபமாக இருக்கட்டும், காணிக்கையாக இருக்கட்டும், அது கடவுளுக்கு நல்லதானதாக இருக்கட்டும், கடவுளுக்கு உகந்த காணிக்கையாக, கடவுளுக்கு உகந்த ஜெபமாக இருக்கணும் அப்படின்ட்டு கடவுள் எதிர்பார்க்கிறார். இப்ப கடவுளுக்கு உகந்த காணிக்கையை கொடுக்கணும். எப்படி கடவுளுக்கு உகந்ததை கொடுக்கிறது? நம்ம தொடக்க நூலை வாசிக்கிறோம். தொடக்க நூல் 4ஆம் அதிகாரம் 3 காயின் ஆபேல். சில நாட்கள், தொடக்க நூல் 4:3, சில நாட்கள் சென்றன, காயின் நிலத்தின் பலனிலிருந்து ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையிலிருந்து கொழுத்த தலையீறுகளை கொண்டு வந்தான். ஆண்டவர் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கனிவுடன்
கண்ணோக்கினார். ஆனால் காயினையும் அவன் காணிக்கையும் அவர் கனிவுடன் கண்ணோக்கவில்லை. ஆகவே காயின் கணம் கடுச்சினமுற்றான். அதுக்கப்புறம் 6வது வசனம், ஆகவே ஆண்டவர் காயினிடம் என்ன சொன்னாரு? நீ ஏன் சினமுற்றிருக்கிறாய்? உன் முகம் வாடி இருப்பது ஏன்? 7வது வசனம், நீ நல்லது செய்தால் உயர் அடைவாய். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்ப காயினும் ஆபேலும் கடவுளுக்கு கண்டிக்கையாக காணிக்கை படைத்திருப்பாங்க. அந்த படைத்த காணிக்கை, கடவுளுக்கு கொடுத்த காணிக்கை ஒருத்தருடைய காணிக்கை தான் ஏற்புடையதாக இருந்துச்சு. இன்னொருத்தருடைய காணிக்கை ஏற்புடையதாக இல்லை. எதுக்காக? மேபி காயின் அவர் கொண்டு வந்திருக்கிற காணிக்கை மட்டமான காணிக்கையை கொடுத்துருக்கலாம். இப்போ நம்ம உண்டியல்ல 10 ரூபா நோட்டு, கிழிஞ்ச 10 ரூபா நோட்டு தான். அதாவது நாங்கள் காசெல்லாம் அங்கே உண்டியெல்லாம் எண்ணிட்டு இருந்தப்ப அடிக்கடி பேங்க்குக்கு போகணும். ஏன்னா நிறைய கிழிஞ்ச நோட்டு வரும். அந்த கிழிஞ்ச நோட்டில் எங்கே போய் மாற்றுறது? நான் உங்கள்கிட்ட கொடுத்தா வாங்கிப்பீங்களா? வாங்கிக்க மாட்டீங்க. நான் போய் பேங்க்கில் தான் கொடுக்கணும். அப்போ சில நேரம் நம்ம போடுற காணிக்கையும் கூட கிழிஞ்ச காணிக்கை. ஏன்னா ஃபாதருக்கு தெரியாது யார் போட்டா அப்படின்ட்டு, எந்த காணிக்கை கொடுத்தாலும் அவர் வாங்கிக்குவார் அப்படின்ட்டு. அப்போ நம்ம கொடுக்குற காணிக்கை, காசை பற்றி நான் சொல்லலை, நம்ம கொடுக்குற நேரம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆன்மீக குரு இருப்பார். அப்போ என்னுடைய ஆன்மீக குரு சொன்னார், சைமன், கடவுளுக்கு நீ கொடுக்குற நேரம் த பெஸ்ட் டைம் ஆஃப் த டே அப்படின்னு சொல்லுவார். நீ கொடுக்க வேண்டிய நேரம் கடவுளுக்கு அந்த நாளில் சிறந்த நேரத்தை நீ கொடுக்கணும். நீ எப்படி தூங்கி வழிஞ்சிக்கிட்டு இருக்கியோ அந்த நேரத்தையோ இல்லை கவனம் சிதறுகின்ற நேரத்தையோ கொடுக்கக்கூடாது. கடவுளுக்கு நீ கொடுக்குற நேரமும் சிறந்த நேரமாக இருக்கணும் அப்படின்ட்டு. எத்தனை பேர் நம்ம கடவுளுக்கு சிறந்த நேரத்தை கொடுக்குறோம்? ஃபாதர், உங்கள் ஆலயத்தில் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி எத்தனை மணிக்கு ஃபாதர்? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 7:30 மணிக்கு. 7:30 மணி திருப்பலி எத்தனை மணிக்கு துவங்குன்னு வந்து எத்தனை பேர் கேட்குறோம்? 7:30 மணி திருப்பலி 7:30 மணிக்கு தான் துவங்குது. எத்தனை பேர் 7:30 மணிக்கு டான ஆலயத்தில் இருக்கிறோம்? நிறைய. இந்த ஆலயத்தில் மட்டும் இல்லை, பல ஆலயங்களில் இவ்வாறு தான். நம்ம 7:30 மணி திருப்பலிக்கு நம்ம சரியான நேரத்தை கொடுக்கறதில்ல. அப்போ கடவுளுக்கு சிறந்த காணிக்கை, கடவுளுக்கு சிறந்த திருப்பலி அப்படின்னா நம்ம நன்மை வாங்கும் பொழுது ஒரு சிலர் வருவோம், வாசகம் வாசிக்கும் பொழுது வருவோம். அப்போ சிறந்த நேரத்தை நீ கடவுளுக்கு கொடுக்கணும்னா முழு திருப்பலியில் பங்கு கொண்டு கடவுள்கிட்ட ஜெபிக்கும் பொழுது அது ஒரு உகந்த பலியாக, கடவுள் ஏற்றுக்கொள்கிற ஒரு பலியாக கண்டிப்பாக இருக்கும். அப்போ நம்ம கொடுக்கிற காணிக்கை, நம்ம கொடுக்கிற ஜெபம் கடவுளுக்கு ஏற்புடையதாக இருக்கணும். மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 23. இன்னொரு உகந்த காணிக்கை. எது உகந்த காணிக்கை? இது 2வது வகையான உகந்த காணிக்கை. மத்தேயு 5:23, ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும்பொழுது உங்கள் சகோதர சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டன அங்கு நினைவுற்றாள். அப்ப நீங்க என்ன பண்ணணுமா? அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள், பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். இப்போ நான் கோயிலுக்கு பூசை வைக்க வரேன். நான் பீட்டர் ஃபாதரோட ஜேசு ஃபாதரோட சண்டை போட்டுட்டு வந்து அருமையான பாட்டு பூசை வைக்கிறேன். அந்த அருமையான பாட்டு பூசை கடவுளுக்கு ஏற்புடையதாக இருக்குமா? தெரியல. கடவுளுக்கு ஏற்புடையதாக இருக்காது. அதே மாதிரி தான் நம்ம கோயிலுக்கு வரும் பொழுது கோபத்தோட, வெறுப்போட, பகைமையோட, பழி வாங்குற எண்ணத்தோட நம்ம வருவோம். பரவாயில்ல, அதெல்லாம் ஓகே தான். ஆனால் திருப்பலி முடிந்த பிறகு அதே பழி வாங்குற எண்ணத்தோட, அதே கோபத்தோட, அதே வெறுப்போட நம்ம போனோம்னா நீங்களும் நானும் செலுத்துகிற ஒப்பு கொடுக்கிற திருப்பலி அது கடவுளுக்கு ஏற்புடையதாகவே இருக்காது. ஒரு சகோதரர் கோயிலுக்கு வேகமாக வந்துட்டு இருந்தார். அவர் வீட்டுக்கு வெளியில் வந்தோடனே பார்த்தோடனே பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய தண்ணி, சாக்கடை தண்ணி, கொஞ்சம் அழுக்கு தண்ணி, சாக்கடை தண்ணிக்குள்ள அழுக்கு தண்ணி வெளியிருந்துருச்சு. டேய், நான் கோயிலுக்கு போகிறேன்டா, வந்து உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு கோயிலுக்கு போனார்.
கரெக்டாக அவர் சொன்ன மாதிரியே கோயிலுக்கு போனார், வந்து வச்சார். பெரிய சண்டை. அப்புறமேட்டு தான் எனக்கு அந்த ஃபோன் கால் வந்து 2 பேருமே கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள். அப்புறமேட்டு சண்டை போட்டுக்கிட்டவங்க. அப்போ கடவுளுக்கு உகந்த பழி எதுவாக இருக்கட்டும், மனத்தாங்கல் இருக்குது. சண்டை சச்சரோடு நான் கோயிலுக்கு வரேன், கணவருடைய மனைவியோடைய பிள்ளைகளுடைய அடுத்து வீட்டாரோடையோ நான் சண்டை போட்டுட்டு நான் திருப்பலிக்கு வந்துட்டு அதே மனநிலையோடு நான் திரும்பி சென்றேன் என்றால் அந்த திருப்பலி எனக்கு எந்த விதத்திலையும் ஆசீர்வாதத்தை கொடுக்காது. அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கடவுளுக்கு உகந்த பழி. இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய அந்த வெளிச்சமான அந்த விண்ணேற்றத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ ஒரு குரல் கேட்குது. அந்த குரல் என்ன சொல்லுது? இவரே என் அன்பார்ந்த மகன், அப்புறம் இவரில் நான் பூரிப்படைகிறேன். ஓகே, இப்போ எத்தனை பேர் நம்மளுடைய மகனையோ மகளையோ பார்த்து என் அன்பார்ந்த மகன், என்னுடைய மகனை பார்த்து நான் பூரிப்படைகிறேன் அப்படின்னு எத்தனை பேர் சொல்லுவோம்? அப்படி சொல்லணும். கடவுள் அப்படி சொல்றாரு அப்படின்னா ஆண்டவருடைய அந்த வாழ்க்கையை பார்த்து, அப்ப கடவுளுக்கு பூரிப்படைய செயல்களை நம்ம செய்தோம்னா, உங்களுடைய மகனோ மகளோ கடவுளுக்கும் உங்களுக்கும் பூரிப்படைய செய்யும் பொழுது என்னுடைய மகன் என்னுடைய புள்ள அப்படின்னு சொல்லுவான். நானா உன்னை பெத்தேன் அப்படின்னு பல நேரங்கள் நம்ம சொல்றதும் உண்டு. அப்ப கடவுளுக்கு உகந்த செயல்களை நாம் செய்யும் பொழுது கடவுள் நம்மை பார்த்து பூரிப்படைவார். அப்போ நம்ம ஒப்பு கொடுக்கிற காணிக்க, ஒப்பு கொடுக்கிற பழி, ஒப்பு கொடுக்கிற திருப்பலி எல்லாமே கடவுளுக்கு ஏற்புடையதாக இருக்கும். இப்போ நம்ம திருப்பலியில் காணிக்கை கொடுக்கும் பொழுது என்ன பண்ணுவோம்? அன்போடு வந்தோம் காணிக்கை தந்தோம். ஆனால் மனசில் என்ன இருக்கு? கோயிலுக்கு போயிட்டு வந்து வச்சுக்கிறேன்டா, அன்போடு வந்து எந்த அன்போடு நம்ம காணிக்க கொடுக்குறோம். இன்னொரு அருமையான பாடல். அது என்ன பாடல் அப்படின்னா, என்ன பாட்டு? நன்றியின் பலியாய் இல்லை, அன்பின் பலியாய். ஓகே, அன்பின் பலியாய். அதில் இன்னொன்று இருக்கு. என்ன? என்னை நான் தெரிஞ்சு. அழகான பாட்டு நிறைய இருக்கு பார்த்தீங்களா? காணிக்கை பாடல். என்னையே முழுவதும் உம்மிடம் தருகிறேன். எத்தனை பேர் கடவுளுக்கு என்னையே இல்லை உங்களையே முழுமையாக கொடுக்குறோம்? திருப்பலிக்கே முழு திருப்பலியே நம்ம கடவுளுக்கு கொடுக்க மாட்டோம். அப்புறம் எப்படி என்னையே உமக்கு அழகாக பாட்டு பாட முடியும்? ஆனால் நீங்களும் நானும் அழகா என்னையே முழுவதும் உன்னிடம் தருகிறேன் அப்படின்னு சொன்னோடனே ஆண்டவர் அப்பா சூப்பராக பாடிட்டாங்கப்பா, சூப்பரான வரிகள், அருமையான வரிகள். இந்த பாடலை கேட்டவுடனே ஆண்டவர் நம்ம காணிக்க அப்படியே ஏற்றுக்கொள்கிறாரா? நம்ம ஜெபத்தை ஏற்றுக்கொள்கிறாரா? ரொம்ப கஷ்டம், இருக்காது. அப்போ கடவுள் நம்ம கொடுக்கிற அந்த பாடலாக இருக்கட்டும், அந்த ஆராதனையாக இருக்கட்டும், கடவுள் ஏற்றுக்கொள்ளலாம். அது கடவுளுக்கு உகந்ததாக இருக்கணும். மத்தேயு நற்செய்தி 18:19 நம்ம வாசிக்கிறோம். உங்களுள் இருவர், அதாவது இதனுடைய கடைசி வரிகளை ஃபர்ஸ்ட் வாசிக்கிறேன். 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன். 2-3 பேர் நீங்கள் ஒன்றாக கூடியிருந்தா நாங்கள் இருக்கிறேன் ஆண்டவர் சொன்னார். அதுக்கு முன்னாடி வரிகள் ரொம்பவும் முக்கியமானது. உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனமொத்திருந்தால், அதான் முக்கியமான வார்த்தை. 2-3 பேர் நீங்கள் ஒன்றா இருந்தால் அங்கே நான் இருப்பேன் கடவுள் சொல்றார். அதுக்கு முன்னாடி என்ன இருக்கணுமா? உங்களையே மனம் ஒற்றுமை இருக்கணும். மனம் ஒத்திருந்தால், நம்ம எல்லாரும் அன்பியம் அன்பியம் அன்பியம்னு சொல்கிறோம். அந்த அன்பியத்தில் எந்த அளவு அன்பு இருக்குது, எந்த அளவு பகைமை இருக்குது? அவங்க வீட்டுக்கெல்லாம் நாங்கள் வரமாட்டோம் ஃபாதர், அவங்க வீட்டுக்கெல்லாம் நாங்கள் நுழையவே மாட்டோம் ஃபாதர் அப்படின்னு. இப்போ அன்பியம் அப்படின்னு சொல்கிறோம், ஆனால் அன்பு இல்லாத ஒரு இடமாக அன்பியங்கள் மாறிக்கொண்டு இருக்கிறது. அப்போ ஆண்டவர் இயேசு இந்த மத்தேயு நற்செய்தியில் என்ன சொல்றாரு? நீங்கள் மனமொத்திருந்தால், மன ஒற்றுமையோடு நீங்கள் வந்து ஜெபிக்கும் பொழுது கடவுள் அந்த இடத்துல இருக்கிறார். இப்போ 5 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணுறோன்னு வைத்துக்கொள்வோம். ஆனால் 5 பேருடைய மனத்துலேயும் வெறுப்புனா ஒருத்தர் மேலே ஒருத்தர் வெறுப்போடு வந்து நம்ம ஜெபிக்கிறோம்னா
அங்கே கடவுள் 2-3 பேர் கூடி ஜெபிக்கிறாங்க இயேசுனுடைய நாமத்தில் தான். அங்கே கடவுளுடைய பிரச்சனை இருக்குமா? இருக்காது. மனம் ஒத்திருந்தால், நீங்கள் ஒற்றுமையாக இருந்தால், ஒருத்தரை மன்னித்து கொண்டு நீங்கள் வந்து அந்த திருப்பலி அந்த ஜெபத்தை ஒப்பு கொடுக்கும் பொழுது கடவுள் கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொள்வார் என்று சொல்றார். கடைசியாக புனித பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம். பைபிள் வச்சிருக்கோம், எல்லாரும் எடுத்துக்குவோம். இல்லாதவங்க நான் சொல்லுவோம். பிலிப்பியர் 4:8. பிலிப்பியர் 4:8. இறுதியாக நான் சொல்ல எல்லாரும் சொல்வோம். இறுதியாக சகோதர சகோதரிகளே உண்மையானவை எவையோ கண்ணியமானவை எவையோ நேர்மையானவை எவையோ விரும்பத்தக்கவை எவையோ பாராட்டுதற்குரியவை எவையோ நற்பண்புடையவை எவையோ போற்றுதற்குரியவை எவையோ அவற்றையே மனதில் இருத்துங்கள். நம்ம சிந்திக்கிற தலைப்பு என்னன்னு சொன்ன, உனக்காக பலியானார், எனக்காக பலியானார். உனக்காகவா? எனக்காக பலியானார். இயேசு எனக்காக பலியானார். இயேசு எதுக்காக எனக்கு பலியானார்? நான் மீட்பு பெற வேண்டும் என்பதற்காக இயேசு பலியானார். அப்ப அந்த மீட்பு வீண் போகக்கூடாது அப்படின்னா அதை தான் புனித பவுல் சொல்றாரு. நீங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா, இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கடவுளுடைய மீட்பு வீண் போகாது. உண்மையானவை, கண்ணியமானவை, நேர்மையானவை, தூய்மையானவை, விரும்பத்தக்கவை, பாராட்டுதற்குரியவை, நற்பண்புடையவை, போற்றுதற்குரியவை, இப்படிப்பட்ட காரியங்களை, இப்படிப்பட்ட செயல்களை நீங்களும் நானும் செய்யும் பொழுது கடவுளுக்கு உகந்தவை, கடவுளுக்கு நேர்மையான, கடவுளுடைய பார்வையில் நேர்மையானதை நாம் செய்யும் பொழுது அதுவும் உகந்த காணிக்கை தான். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் வீட்டில், உங்கள் அக்கம் பக்கத்தில் நேர்மையாக நடந்துக்கிட்டீங்கன்னா அதுவும் கடவுளுக்கு உகந்த காணிக்கையாக, கடவுளுக்கு உகந்த பழிபொருளாக ஏற்றுக்கொள்ளப்படும். ஆகவே இந்த ஒரு தவக்கால தியானத்தில் நம்ம முதலில் நம்முடைய மனசில் ஆணியாக அச்சடித்து கொள்வது என்ன என்றால், இயேசு எனக்காக பலியானார். இயேசு நமக்காக கண்டிப்பாக தான். ஆனால் இயேசு எனக்காக பலியானார். எனக்கும் இயேசுவுக்கும் இருக்கிற அந்த உறவு ஒரு நாளும் உடைந்து போய்விடக்கூடாது. அந்த உறவு உடைந்து போய்விடக்கூடாதுன்னா ஆண்டவர் இயேசு எதிர்பார்ப்பது நம்மளுடைய வாழ்வு கடவுளுக்கு உயிருள்ள பலியாக இருக்கணும். நம்ம கொடுக்குற ஆடு மாடு கடாய் சேவல் அல்ல. நம்மளுடைய வாழ்க்கை கடவுளுக்கு உயிருள்ள பலியை தான் கடவுள் எதிர்பார்க்கிறார். உயிருள்ள சேவல் அல்ல, உயிருள்ள ஆடு அல்ல, உயிருள்ள உங்களையும் என்னையும் கடவுள் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட பலியை தான் கடவுள் அந்த என்னுடைய பலி கடவுளுக்கு உகந்த பலியாக இருக்கணும். ஆகவே ஆண்டவர்கிட்ட ஜெபிப்போம். நம் ஒவ்வொருவரையும் இந்த ஒரு தவ காலத்தில் ஆண்டவர் தொடணும். நம்ம செலுத்துகிற பலி, ஆராதனை அனைத்தும் கடவுளுக்கு உகந்த பலியாக இருக்கணும். கடவுள் அந்த பலியை ஏற்றுக்கொண்டு நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணும். ஆமேன்.